வருண், கதவை திறங்க. வருண், ஐயோ, என்னங்க என்னங்க என்னாச்சு? என்னங்க என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு? கண்ணை திறந்து பாருங்க ப்ளீஸ்ங்க, கண்ணை திறந்து பாருங்க. ஐயோ, என்னங்க என்னங்க என்ன பண்ணுவேன்? வருண், கண்ணை திறந்து பாருங்க ப்ளீஸ்ங்க, கண்ணை திறந்து பாருங்க. கண்ணை திறந்து பாருங்க வருண், வருண். வருண், உங்களுக்கு ஒண்ணும் இல்ல வருண், நான் உங்களை காப்பாத்திடுவேன். செக்யூரிட்டி, எங்க இருக்கீங்க? வீட்டுக்கு போயிட்டீங்களா? வருண், அங்க ஒரு தள்ளுவண்டி இருக்கு வருண், நான் உங்களை அங்க தூக்கிட்டு போறேன். வெண்ணிலா, இப்படி வா வா, முதல்ல உட்காரு உட்காரு. வருணுக்கு ஒன்னும் ஆகாது வெண்ணிலா, அதான் நீ டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்துட்டல்ல, ஒன்னும் ஆகாது, அமைதியா இரு. உன்னை தனியா விட்டுருக்க கூடாது, எங்களை மன்னிச்சிரு. நம்ம எப்படி எல்லாம் வளர்த்தோம், எவ்வளவு ஒத்திக்காக நம்மள விட்டுட்டு போற அளவுக்கு இப்படி பண்றானே. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? வெண்ணிலா, என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவனை எப்படியாவது காப்பாத்து. அழாதம்மா, வருணுக்கு ஒன்னும் ஆகாது. வெண்ணிலா, உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்காமா? டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? இல்ல மாமா, டாக்டர் இன்னும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காரு. உள்ள போனவர் இன்னும் வெளியவே வரல. டாக்டர் டாக்டர், என் பையனுக்கு இப்ப எப்படி இருக்கு? நார்மல் ஆயிட்டானா? அம்மா, இவ்வளோ பேர் வந்திருக்கீங்களே, நீங்களா யாரு? நாங்களாம் அவனோட குடும்பம். ஆமா, இவ்வளோ பேர் இருக்கீங்களே, அவரை யாருமே பார்த்துக்கலையா? அவர் 2-3 நாளாக எதுவுமே சாப்பிடாம இருந்திருக்கார் போல. தண்ணி கூட குடிச்ச மாதிரி தெரியல. எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிருக்கு. இப்படியா பார்த்துப்பீங்க? அது இல்ல டாக்டர், ஆக்சுவலி கொஞ்ச நேரம் சாப்பிடாம அடம் பிடிச்சிட்டு இருந்தான். நாங்களும் அவன் எப்படியாவது சாப்பிடுவான்னு தான் இருந்தோம். ஆனா இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா உயிரே போயிருக்கும். அத்தை, ராத்திரியில இருந்து ட்ரீட்மெண்ட் போட்டிருக்கு. இப்ப அவர் கண்ணு முழிச்சிட்டு வரல. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு வெண்ணிலா. டாக்டர் வரட்டும், என்ன சொல்றாருன்னு கேட்போம். டாக்டர், டாக்டர், என்னாச்சு டாக்டர்? ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? இல்லை மேடம், நாங்கள் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்நேரம் அவர் கண் முழிச்சு பேசியிருக்கணும். ஆனால் இன்னும் கண் முழிக்கல.
அதான் என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எதுவாக இருந்தாலும் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். வெயிட் பண்ணுங்க. என்ன அண்ணாமலை, டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாரு. டாக்டரே இப்படி சொன்னா நாம என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி நேரத்துல தான் நம்பிக்கையை கைவிடக்கூடாது. நம்பிக்கையோட இருப்போம். வருணுக்கு ஒண்ணும் ஆகாது. வெண்ணிலா உயிரை பிடிச்சு காப்பாத்திருக்கா. எதுவும் தப்பா நடக்காது. என்னதான் அத்தை மனசுக்குள்ள பயம் இருந்தாலும் அத முகத்துல காட்டிக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னதான் பிடிக்கலனாலும் இந்த விஷயத்துல அத்தை மேல ஒரு மரியாதை வருது. இல்ல அண்ணாமலை, எனக்கு மனசு படபடப்பாவே இருக்கு. பக்கத்துல ஏதாவது கோவில் இருந்தா நான் போய் வேண்டிட்டு வரேன். சித்தி, டாக்டர் என்ன சொன்னாரு? வருண்ட்டு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? இல்ல, அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. இப்ப என்ன சித்தி பண்றது? நம்ம கையில எதுவும் இல்ல கௌதம். டாக்டர் கையில தான் இருக்கு. நம்ம பொறுமையா இருக்கிறத தவிர இப்போதைக்கு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சரிங்க சித்தி. கௌதம், நீ வெண்ணிலா வான்மதியோட இருந்து பாத்துக்க. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். அண்ணாமலை, போற வழியில என்னையும் அவரையும் ஒரு கோவில்ல இறக்கி விட்டுட்டு போ. சரிக்கா, வாங்க. பவித்ரா, வாமா, வா. எங்க அவரை பாத்துட்டு இருக்காரு. என்னதாங்க உங்க பிரச்சனை? அந்த கௌதம் பாக்குறத சொல்றியா? அவங்க எடுக்கிறான், விடு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னங்க? நீ தேவையில்லாம சாரா செத்துட்டான்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பி சாராவை வருண் கூட சேர்த்து வைக்க ட்ரை பண்றல்ல, அது தப்பா இருக்குன்னு தோணுது. அதை இனி பண்ணாத. ஏன் அப்படி சொல்றீங்க? இங்க பாரு, உன்னோட தங்கச்சியாவது கொஞ்சம் மிரட்டினா போதும், அவ ஒரு பயப்படுற கேஸு. ஸோ ஏதாவது பண்ணி வெண்ணிலாவை வீட்டை விட்டு அனுப்பிடலாம். வருண் இருக்கான்ல, அவன் நான் சொன்னா கொஞ்சம் என் பேச்சையும் கேட்பான், என்னை மதிப்பான். அதனால வெண்ணிலா இந்த வீட்டில் இருக்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சாராவை வருணோட ஒய்ஃபாக நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம்னா அந்த வீட்டோட ஃபுல் பவர் எடுத்து நம்மளை மிரட்ட ஆரம்பிப்பா. இப்போ இருக்கிற நிலைமை விட நம்மளை ரொம்ப மோசமாக நடத்துவா. சொத்து நம்ம கை விட்டு போயிடும். இப்போ என்ன பண்ண சொல்றீங்க? வருண் இருந்தால் தானே சாராவால் பிரச்சனை வரும். வருணையே இல்லாமல் பண்ணிட்டா